இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 19ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய விஷயம் நமது வாழ்க்கைக்கு மிக மிக அத்தியாவசியம் நான் நினைக்கிறேன். என்னடா உபதேசர் 2 மிக போடுறாரு அப்படின்னு நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. வாழ்க்கை நல்ல குணங்கள் இருக்கும், நிறைய இருக்கணும் இல்லைங்களா? அதில் இது மிக முக்கியமான லிஸ்ட்ல இது ஒன்றா இருக்கும்னு நான் பிரியப்படுறேன். ஒரு சமயம் சொல்றது இல்லை, ஏன் பொதுவாகவே சொல்லலாம், அரசியல் தலைவர்கள் இல்லை நல்லா மேற்தட்டு இருக்கிற மக்கள், ஒரு மிக முக்கிய அரசு அலுவலர்கள் எல்லாரும் தங்களுடைய பதவி காலத்திற்கு பிறகு நிறைய வழக்குகளை சந்திக்கிறதுக்கு பார்க்கறோம். நம்ம கோர்ட்டு கேஸ்ன்னு படி ஏறி இறங்குவாங்க. அதுக்கு என்ன ஒரு பேப்பரில் போடுன்னா சொத்து குவிப்பு வழக்குன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதாவது வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறாங்க. அப்படி சோதனைன்னு பண்ணும் பொழுது அந்த சகோதரர் அவங்களுடைய மகனோ மகளோ அவங்க சொந்த பந்தங்கள், மாமன் மச்சான், அப்படி எல்லாரையும் அப்படி பார்ப்பாங்க. அவங்க சொல்லலாம் ரெக்கவர் பண்ணுவாங்க. நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் மக்கள் இல்லை ஒரு அரசாங்கம் ஒரு பொறுப்பை உங்களுக்கு கொடுக்குதுன்னா அது உங்களுக்காக கொடுக்கப்படுறது கிடையாது. அந்த பொறுப்பை, அந்த பதவியை, இல்லையா, அந்த ஒரு மேம்பட்ட நிலையை நீ பயன்படுத்தி மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். உங்ககிட்ட மக்களுக்காக ஒரு 10 ரூபாய் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அந்த 10 ரூபாயை மக்களுக்கு எப்படி செலவு செய்யலாம், மக்கள் என்ன பண்றாங்க, அந்த 10 ரூபாய் அவங்களுக்கு எப்படி போய் சேரணும், அதை நம்ம யோசிக்கணும். அதை விடுத்து இந்த 10 ரூபாயில நாம எப்படி சாப்பிடலாம், நமது குடும்பத்துக்கு எவ்வளவு ஒதுக்கிக்கலாம், நமக்கு எவ்வளவு இதுல இருந்து கமிஷன் நம்ம எடுத்துக்கலாம், நாம இது எந்த வகையில சரியாக இருக்கும் சிந்திச்சு பார்க்கணும். விவிலியத்துல எல்லா விஷயங்களுக்குமான தீர்வும் உண்டு. இன்றைக்கு இந்த தீர்வத்தை நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கிறாரு. மிக சிறப்பாக 2ஆம் வாசகத்துல வாசிக்கலாமா? பாருங்க. முதல் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம், அதிகாரம் 12. அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவர் தான். திரு தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவர் எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். கடவுள் எல்லாரிடத்திலும் செயல்படுகிறார், எல்லாருக்காகவும் செயல்படுகிறார். இல்லையா? ஏசப் சொல்றாரு பார்த்தீங்களா, நோய் உற்றவனுக்குத்தான் மருத்துவர் தேவை. எவன் பாவியோ, எவன் ஒடுக்கப்பட்டவனோ, எவன் நெஞ்சம் நொறுங்குண்டு வாழ்கிறானோ அவனுக்குத்தான் ஆறுதல் வேணும். அவனை மிக்கத்தான் நான் வந்தேன் ஏசப்ப சொல்றார். இங்க பாருங்க, பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் செயல்படுகிறது. இந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக கவனிக்கணும். என் பைபிள் அப்படியே அந்த வார்த்தையை பாக்ஸ் போட்டு வச்சிருப்பேன், ஒரு குட்டி கட்டம் கட்டி வச்சிருப்பேன். தூய ஆவியார் அருளும் வரங்கள் கொடைகள் அனைத்தும் பொது நன்மைக்காகவே. கடவுள் தூய ஆவியார் வழியாக நமக்கு அநேக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. லிஸ்டே போறாரு பாருங்க. இங்க 1, ஞானம் நிறைந்த பேச்சு. கடவுள் ஏன் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு?
அதை வைத்து நீ வாழ்வதற்காக கிடையாது. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாருன்னா அதை அதன் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை 4 பேருக்கு சொல்லு. 4 ஆன்மாவை மீட்டு கொண்டு வா. அடுத்து பாருங்க, அறிவு செறிந்த சொல் வளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லாரையும் பேச முடியாது. எல்லாருக்கிட்டையும் அந்த சொல் வளம், பேச்சு வளம் இருக்காது. ஒரு சிலருக்கு அந்த பேச்சு வளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன பண்ணு, அந்த அறிவு சார்ந்த சொல் வளத்தை கொண்டு உன்னால முடிந்தவரை ஆன்மாக்களை ஆண்டவர்கிட்ட கூட்டுவா. ஒரு தீய வழியில ஒரு ஆன்மா போதா, நல்ல பாதைக்கு அவரை கூட்டுவா. எப்பா அது செய்யாதையா, தப்பியாது, நல்ல கடத்தை இப்படிதான் இருக்குதப்பா. அந்த அறிவு வளத்தை பயன்படுத்தி அந்த ஆத்மத்தை மீட்டு கொண்டு வா. அடுத்து பாருங்க, பிணி தீர்க்கும் அருள் கொடையும் கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நீ ஐயோ நம்ம எல்லாம் இந்த ஃபேஸ்புக் அந்த இதெல்லாம் பார்த்தா தெரியும் நமக்கு. சொல்லவே எனக்கு வருத்தமா இருக்குது. எத்தனை போலி போதகர்கள். ஐயோ அது எப்படி நான் என்னவோ பார்த்துக்குங்க. பிணி தீர்க்கும் ஆசிரியர் ஆண்டவர் கொடுத்திருக்காரு, அந்த அருளை கொடுத்திருக்காரு. அந்த அருளை கொண்டு இன்னைக்கு சரி, ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார். அந்த வல்ல செயலை மக்கள் நலம் பெற, வளம் பெற, அந்த ஒரு ஏழை எளிய மக்கள், அந்த ஒரு நோய்வாய்ப்பட்டவர்கள், அவர்களுக்கான அந்த வார்த்தை பயன்படுத்தணும். இன்னைக்கு அது பாருங்க பார்ப்போம். இன்னொருவருக்கு இறை வாக்கு உரைக்கும் ஆற்றலையும், அதுக்கு பாருங்க பகுத்தறிவினையும் கொடுத்திருக்கிறார். பகுத்தறியும் ஆற்றல். எல்லாராலையும் ஆண்டோடைய வார்த்தையை அறிவிக்க முடியுமா? ஒரு சிலருக்கு அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருப்பார். பவுல் சொல்றார் இல்லையா, வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவரை அறிவின்னு சொல்லுவார். இறைவாக்கு பண்ணி நற்செய்தி பண்ணி நம் எல்லோ தலையிலும் சுமத்தப்பட்ட கடமையா இருக்குதுன்னு சொல்லுவார். எல்லோரும் அறிவிக்கணும். இருந்தாலும் ஒரு சிலர் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு. எப்பா நீ சொல்லுப்பா, நீ போயிடு மக்கள்கிட்ட சொல்லு, ஆண்டரை கொண்டு போய் சேரு. ஆண்டோடைய வார்த்தை 4 வார்த்தை அந்த மக்கள் அந்த அவங்களுக்கு போய் சொல்லி அந்த 4 வார்த்தை மனசுல பதிவு வை. இறை வாக்கு உரைக்கும் ஆற்றல், பகுத்தறியும் ஆற்றல், ஆவிக்குரிய காரியங்களை பகுத்தறியும் ஆற்றல் ஆண்டரை கொடுத்துருக்காரு. கவுன்சிலிங் போங்க, 4 மக்கள் கவுன்சிலிங் கொடுங்க. எப்பா இது சரிப்பா, இது தவறு, இது கடவுளுக்கான காரியம், இது சாத்தான காரியம், இதை விட்டு விலகு நீ. அவன் செய்யறது தப்பா அவனுக்கு தெரியாது. ஆட்சிப்படுத்தல் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அவங்கள. அவன் சொல்லுவான் இதுதான் பண்ணுங்கிறானுங்க, என்ன பெரிய தப்பாங்கிறதுன்னு கேட்பான். அவன் செய்யற தப்புன்னு அவனுக்கு தெரியாது. ஆண்டவருடைய சட்டமே என்னை பாவி ஆக்கியதுன்னு விவிலியத்தில் வாசிப்போம். நாம முதல்ல இதை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரே குழப்பமாகுது. அது எந்த வருஷம் எனக்கு நினைவில்லை. ஆண்டவருடைய திருச்சட்டத்தினாலேயே நாம் பாவிகள் ஆக்கப்பட்டோம்ங்கிற பைபிள்ல உண்டு. அது எப்படி? அது கடவுளுடைய சட்டம் ஒருத்தவனுடைய நீதி வழியில் தான் நடத்தும். அது எப்படி ஆண்டவர் திருச்சட்டத்தை நான் பாவியான எனக்கு மண்டை காயுது. எப்படி 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 ஆண்டவர் அடிச்சோன்னு சொல்லி கொடுத்தாரு. எப்ப அகஸ்டின்னு, எப்ப இது இப்படிதான். உதாரணத்துக்கு சட்டம் வருவதற்கு முன்பாக நாம் செய்யற காரியம் எல்லாம் சரின்னு தான் தோணும். உதாரணத்துக்கு இப்போ ரோட்ல நிக்கிறோம் வச்சுக்கோமே, ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், 3 விளக்கு எரியுதுங்க. சிகப்பு எரிஞ்சா நிக்கணும், மஞ்சள் எரிஞ்சா கெட் ரெடி, பச்சை எரிஞ்சா போகணும். சரியா? போகணும். இது சட்டம். இது வந்து டிராஃபிக் ரூல்ஸ். இது முன்னே பண்ணிட்டு பறக்குன்னு பறந்து போயிருப்பேன், ஆக்சிடென்ட் செத்து போயிருப்பேன் இல்லையா? இப்போ சட்டம் வருகின்ற போது அப்போ தோணும், ஐயோ ஆமா, அப்போ நம்ம இதை முதல்ல கடைபிடிச்சிருந்தா நாம சரியா ஆக்ஷன் ஆகாம ஒழுங்கா போய் சேர்ந்துருக்காங்களா, அப்போ நாம் செஞ்சது தப்பு. ஒரு சட்டம் நம்முடைய செயலை குற்றப்படுத்துகிறது. சொல்றது புரியுதுங்களா? முற்காலத்தில் என்ன பண்ணிருப்போம், நாம சட்டம் வருவதற்கு முன்பாக சொல்றேன், என்னுடைய அம்மாவை நான் எடுத்தறிஞ்சு பேசியிருப்பேன். பரிசு சொல்லிட்டு புத்தி சொல்ல வேண்டிய இப்போ போப்பா
என்று என் தாயோ தந்தையோ என் பெற்றோரை அவமதிதான் பேசியிருப்பேன். ஆனா சட்டத்தை கொடுக்கிறாரு, உன் தாய் தந்தையை மதித்து நட. அப்போ சட்டம் அங்கே வருகின்ற பொழுது யோசிக்கணும், ஐயோ அப்போ நான் எங்கள் அம்மாவை அன்னைக்கு நான் இழிவாக பேசுகிறேனே, அது தப்பா? அது ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேனே. கடவுளுடைய சட்டம் என்னை பாவியாக்குது, என் செயல்களை ரீகால் பண்ண வைக்குது, ரீகால் பண்ண வைக்குது. அப்போ எது சரி எது தவறு, செய்தது இந்த காரியம் தப்பு சரி என்று அந்த பகுத்து அறிகின்ற அறிவு இருக்குது பாருங்க. அது கடவுளுடைய ஆவியானுடைய கொடை. அதான் சொல்றது பாருங்க பார்ப்போம். ஆவிக்குரிய செயல்களை பகுத்து அறியும் ஆற்றலை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒருத்தன் ஒரு ஆர்ட் கவுன்சிலிங் வரனா அவன் சொல்லு, எப்பா இது தப்பு, எப்பா அது ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காருயா, நீ இந்த மாதிரி இருக்கியா, சாமிக்குரிய காரியம் இதுதான், இதெல்லாம் பேய்க்குரிய காரியம் தான், விட்டுறியா, அதை சொல்லணும் அவன்ட்டு. பாருங்க பார்ப்போம். பரவச பேச்சு பேசுகின்ற ஆற்றலையும் அதனை அப்பேச்சை விளக்கும் ஆற்றலை சிலர் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு பிசினஸ் தான் போச்சுங்க. உண்மையை சொல்லணும்தான் பிசினஸ். வேற சொல்றது நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. தவறு இருந்தாலும் நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு பிரீச்சி நல்ல ஒரு பிரீச்சி போறோம்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு காசு கொடுப்பீங்க, என்ன கிடைக்கும்? அவனுடைய வார்த்தையை அறிவிக்க போறோம், என்ன கிடைச்சா என்ன கிடைக்கும் எனக்கு? சகோதரர்களே, நான் பொய் சொல்றேன்னா உண்மையை சொல்றேன்னா நீங்க ஆண்டவருக்கு முன்பா இருந்தா நீங்க சிந்திச்சு பார்க்கணும், நடக்குதா இல்லையா? ஒரு காணொலியில பார்த்தேன் நான், ஓப்பனாவே நீங்க நட்சத்திர கூட்டுக்கு வந்துட்டீங்க, உங்க பாக்கெட்ல என்ன இருக்குதோ அப்படியே அள்ளி போடுங்க, உங்களுடைய காதல என்ன இருக்குதோ கழட்டி போடுங்க, உங்களுடைய மூக்கு நகைகள்லாம் எடுத்து கழட்டி போடுங்க. ஆண்டவருக்கு அதிகமாக கொடுப்பார். ஆண்டவருக்காக நீங்கள் நிறையா கட்டி சொத்தெல்லாம் அள்ளி பணத்தை கத்தையாக போடும்பொழுது அந்த காசுக்குரிய அருளை தான் உங்களுக்கு கொடுப்பாரு. ஐயோ கடவுளே, ஆனால் சொல்கிறார் இந்த வாசகத்திலே, உங்களுக்கு தரப்படுகின்ற தூய ஆவியின் கொடைகள் கனிகள் அனைத்தும் பொது நன்மைக்காகவே. உன்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காருன்னா எதுக்கு? பிறருக்கு அந்த ஆண்டவரை பகிர்ந்து கொடு, அந்த கடவுளை பிறருக்கு பகிர்ந்து கொடு. உனக்கு என்ன ஆசீர்வாத ஆண்டவர், அந்த ஆசீர்வாதம் வழியாக ஆண்டவர் அவங்களுக்கு காண்பி. திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க பார்ப்போம். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. ஆவியான இறைவன் எதுக்கு நமக்கு ஆசை கொடுக்கிறாரு? பொது நன்மைக்காக. எதுக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு? பொது நன்மைக்காக. அந்த மாதிரி ஆண்டவர் இருந்தா இஸ்ரேல் மக்கள் மீட்கப்பட்டிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. நான் எதுக்கு உங்களை மீட்கணும் போ என்று சொல்லியிருந்தா மக்கள் மீட்கப்பட்டிருப்பாங்களா? நீங்க முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். இஸ்ரேல் மக்கள் பாபிலோன்ல அங்க போய் என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு ஒரு இன்னும் சொல்லுவாங்க இல்லையா, கண் கட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் எவ்வளவோ சொன்னார் இருக்கும்போது, எப்பா மனசு மாறுங்கய்யா, நல்ல பிள்ளைங்களா இருங்க. யாவான் கேட்டான் ஆடுற வரைக்கும் ஆட வேண்டியது. ஆண்டவர் தன் உடனிருப்பை விலக்கி கொண்டார். வந்தான் எதிர்நாட்டு ராஜா, கொத்த தூக்கி போய் என்ன பண்ணா, அடிமையா வச்சுட்டான். அங்க போய் தெரியுது ஆண்டவருடைய அருமை. திருப்பாட்டு சொல்லுவாங்க பாருங்க பார்ப்போம். 137 நாங்கள் பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து கொண்டு எருசலேமை நினைத்து நாங்கள் அழுதோம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அங்க பாக்குறாங்க, நாங்க நம்மளோட ஆண்டவர் எப்படி பேர்பட்ட ஆண்டவர், எருசலேமில் விட்டு கொண்டிருக்கிற யாவை இறைவன் நமக்கு எவ்வளவு புத்திமை சொன்னாரே, நம்ம விட்டுட்டோமே என்று அங்க போய் அழுறாங்க. எருசலேமே, உம்முடைய பெயரை புகழை நாங்கள் பாபிலோன்ல நாங்க பாடமே எங்கள் நாக்கு அன்னத்தோட ஒட்டி கொள்வதாகன்னு சொல்லிட்டு அங்க பலி வரும் பாருங்க. அங்க போய் வருத்தப்படுறாங்க, அவனுடைய மேன்மையை அங்க போய் உணர்றாங்க. அவங்களுக்கான வெற்றி செய்தியைத்தான் இங்க என்ன பண்றாரு, ஆறுதல் மொழியாக எசையா வழியாக ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க பார்ப்போம். நீங்கள் மீட்கப்படுவீர்கள், ஆண்டவரின் கையில் அழகிய மணி மகுடமாய் திகழ்வாய், அரச மகுடமாய் நீ விளங்குவாய்.
நீ இனிமே விலக்கப்பட்டவள்னு உன்னை யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அவளில் நான் உன்னில் நான் மகிழ்ச்சி அடைவேன். நீ யாரும் திருமணம் செய்யாத ஒரு ஒரு ஒதுக்கப்பட்டவன் உன்னை யாரும் சொல்ல மாட்டாங்க. பாருங்க பார்ப்போம். நீ ஃபெயூலா அப்படின்னா மனமுடிக்கப்பட்டவள், மனமுடித்தவள்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் உன்னை நானே மணந்து கொள்வேன். இஸ்ரேல் மக்களே, இஸ்ரேல் குலமே, நான் உன்னை பார்த்துக்கிறேன் என்று ஆண்டவருடைய அன்பை இதாங்க பொதுநலம். கடவுள் திகழாரு பாருங்க. பாருங்க பார்ப்போம். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். இஸ்ரேல் கூட்டமே, நீங்க என்ன பண்ணுறீங்க? நீங்க யாக்கோபே, நீ பயப்படாதே. அப்போ உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல கடவுள் உன்னில் மகிழ்வார். ஒரு திருமணம் முடிக்கிற அந்த ஒரு மணமகன் தன்னுடைய மணப்பெண்ணை நினைத்து அவர் சந்தோஷப்படுற மாதிரி என்ன பண்ணுவார்? உன்னை நினைத்து அவர் மகிழ்ச்சி அடைவார். எனவே உனக்கு விடுதலை உண்டு என ஆண்டவர் தன்னுடைய ஆசையை மக்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்காரு பாருங்க. அப்படிதான் நாம இருக்கணும். ஏனென்றால் ஆண்டவருடைய செயல் வித்தியாசமான நம்முடைய ஆண்டவர். பார்த்தீங்களா? ஒருத்தரும் ஒவ்வொரு பண்ணி இதை செய் ஏன்? பொது நன்மைக்காகவே. அதை நாம சுயநலத்துக்காக ஒருபோதும் நாம் பயன்படுத்த கூடாது சகோதர சகோதரிகளே. இந்த திருப்பாடல் பாருங்க பாப்பா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவருடைய மகத்தான காரியங்களை என்ன பண்ணுங்க? நீங்க எல்லா மக்களுக்கும் அறிவியுங்கள். ஆண்டவர் எனக்கு பகுத்தறிவு ஆற்றலை கொடுத்திருக்காரு. இறைவாக்கு வரைக்கும் ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு. அறிவு சார்ந்த பேச்சு ஆற்றலை கொடுத்திருக்காரு. பகுத்தறிவு ஆற்றலை கொடுத்திருக்காரு. பரவச பேச்சு ஆற்றலை கொடுத்திருக்காரு. பரவச பேச்சு விளக்கும் ஆற்றலை கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் மக்கள் சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாம் கொடுத்திருக்காங்க மக்களே, நாங்கள் சொல்லுகிறோம். அதன் வழியாக ஆண்டவரை அறிவித்து நாலு ஆன்மாவை மீட்டு கொண்டு என்ன பண்ணோம்? ஆண்டவர் சேர்க்கணும். எனவே கடவுளுடைய அருளை, ஆசிரியரை பிறர் நலனுக்காக பயன்படுத்துகின்ற பொழுது இறைவன் நம்மையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆசை நம்ம மட்டும் வச்சுக்கிட்டு எனக்கு நம்ம வாழ்ந்தால் எந்த வகையில் சரி யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அது எந்த வகையில் நியாயமா இருக்கும்? இதைத்தான் என்ன பண்ணாங்க? பரிசெயர் செஞ்சாங்க, மருள் அறிஞர் செஞ்சாங்க. நீங்கள் ஒட்டகத்தை விழுங்கி விட்டு கொசுவை வடிகட்டுகிறீர்கள். ஆண்டவர் ஏசப்பா எந்த அளவுக்கு, ஐயோ கடவுளே, அப்படி போதனை பாருங்க. மரணம் ரஜினி உங்களுக்கு ஐயோ கேடு, பரிசெயரை உங்களுக்கு ஐயோ கேடு இல்லையா? போலி குருக்களை உங்களுக்கு ஐயோ கேடு. ஏனென்றால் நீங்கள் ஒட்டகத்தை விழுங்கி விட்டு, உங்களுக்கு எதுக்கு ஆண்டவன் உச்ச நிலையை கொடுத்து வச்சிருக்காரு? மக்களுக்கு பணி செய்வீங்க, அந்த மக்களை அன்பு செய்வீங்க, கஷ்டப்படுற மக்களினே மேலே தூக்கி கொண்டு வருவீங்க. அந்த மக்களுக்கு நீங்கள் ஆதரவு தான் கொடுத்து வச்சு, உங்களுக்கு அந்த ஆசிரியை கொடுத்து வச்சிருக்கார் தூய் ஆவியார். நீ என்ன பண்ற? ஒட்டகத்தை விழுங்கி விட்டு கொசுவை வடிகட்டிதான் பாருங்க, இதான் கிடக்குதுன்னு காட்டுறீங்களே. உங்களுக்கு ஐயோ கேடு நான் சொல்றேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல, நான் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நீங்க ஒட்டகத்தை விழுங்கிட்டு கொசுவை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வேண்டாம். ஆண்டவர் வாயினால அப்படி ஒரு பேச்சை நாம சம்பாதிக்க வேண்டாம். அதுக்கு சிறந்த உதாரணம் நற்செய்தி பாருங்க இன்னைக்கு. ஐயோ, இந்த அதாவது ஆண்டவருடைய முதல் புதுமை கானாவூரில். அதாவது அந்த இஸ்ரேல் மக்களை பலஸ்தீனாவை பொறுத்த வரையில சொல்லணும்னா, ஒரு விசேஷம்னா திராட்சை ரசம் மிக ஒரு 100 மிக போட்டுக்கலாம், மிக 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 கூட போட்டுக்கலாம். அத்தியாவசியமான ஒரு உணவுப் பொருள் திராட்சை ரசம். சரிங்களா? ரசம்ங்கிறது மிக முக்கியமான பொருள். அந்த ரசம் தீர்ந்து போச்சு, காலி ஆயிடுச்சு. திருமண வீட்டாருக்கு என்ன ஒரு எண்ணம் மனசுல போடுங்க, ஐயோ கூட்டம் வருதே, என் பிள்ளை கல்யாணம், பொண்ணு கல்யாணம், வரவங்க எப்படி நினைப்பாங்க. முக்கியமான பொருளுக்காக காலி ஆகி போச்சு. என்ன செய்ய நேரா போறாங்க. அம்மா கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, உங்களுடைய மகன் ஆண்டவருடைய குமாரன், நீங்க சொன்னா கேட்பாரு என்று அம்மாவை நம்பி அம்மா கிட்ட அந்த திருமண வீட்டை வராங்க பார்ப்போம்.
அம்மா ரசம் தீர்ந்து போச்சுங்களாம்மா. அன்னை மரியாள் தங்கிட்ட இருந்த அருளை ஆசிரியர் ஆண்டருடைய ஏதோ அம்மா கிட்ட கொஞ்சம் கபர் சொன்னார் இல்லையா, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அந்த அருளை பொது விஷயத்துக்கு அம்மா பாருங்க, இங்க பாருங்க, தூய ஆவியின் அருள் ஆசி பொது காரியத்துக்கு அம்மா பண்ண பண்றாங்க பாருங்க. எப்பா ஏசுங்களாப்பா, சொல்லுங்கம்மா ரசம் காலியாச்சாப்பா, எப்போ ஏதாவது செஞ்சு கொடுப்போம். அம்மா சொல்லிக்கலாம், எனக்கு தெரியாது போங்க போக சொல்லிக்கலாம் இல்லையா? கிடையாது. திருமண வீடு வந்திருக்கிறாங்க, கனவுரில் எந்த ஒரு இழிவான ஒரு பேரை அவங்க சம்பாதிப்பாங்க. அவங்க திருமண வீட்டார் அம்மாவுக்கு தோணுது இல்லையா? அவங்க ஒரு பெண் தானே நேரம், எப்பா ஏதாச்சும் செய்ப்பா. அவங்க பிள்ளையோடைய வார்த்தை கவனிங்க, ஏசப்பாடைய வார்த்தை கவனிங்க பார்ப்போம். அம்மா என் நேரம் ஒன்றும் வரலைங்கம்மா. விட்டாங்களா அம்மா? மகனே நான் உன்னை விடுற மாதிரி கிடையாது, வா இங்க வா இங்க வா, அவர் பின்னாடியே போ, அவர் என்ன சொல்றாரோ செய் போ என்று நம்ம எல்லாம் அந்த திருமண வீட்டாரை ஏசப்பன் அனுப்பிச்சுடாங்க பாருங்க. ஏசப்பன் போ, அங்கே போ, அங்கே போ, ஏன் நாங்கள் அங்கே போங்க நடக்கும் என்று அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த திருமண குடும்பத்தை ஏசப்பன் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பார்க்குறாங்க, என்னப்பா அம்மா சொன்னாங்க உங்கள் கூட போ சொல்லிங்கன்னு சொல்லுங்களா? சரி, அம்மாவை சொல்லிட்டாங்களா? அம்மா சொன்னா அப்புறம் அப்பீல் ஏது? அம்மாவை சொல்லிட்டாங்களா? சரி செஞ்சுடுவோம், வாங்க. ஜாடிக்குது, அத்தனை ஜாடிக்குது, 6 ஜாடிக்குதுங்க, தண்ணியெல்லாம் ஃபுல் பண்ணுங்க. ஏசப்பா முதல் புதுமை, தண்ணி ரசமாக மாறுகிறது. அதை குடித்த திராட்சை அந்த மக்கள், என்னப்பா நீங்க இவ்வளவு டேஸ்டான ரசத்தை லாஸ்ட்டாக கடைசியாக கொடுக்குறீங்க, முதல்ல கொடுத்த ரசம் ஒன்றுமில்லப்பா, இதுதான்ப்பா சூப்பர். சுவையான ரசத்தை என்ன பண்றாங்க ஆண்டவர் அங்கே அற்புதமாக மாற்றி கொடுக்கிறார். சகோதரர்களே, அன்னை மரியாள் தனக்கு இருந்த அருளை, தனக்காக ஆண்டவர் கொடுத்த ஆசியை இல்லையா, அந்த கொடையை பொது நன்மைக்காக அங்க இருக்கிற குறையை தீர்க்கிறாரு பாருங்க. அன்னை மரியாள் தன் மகன்கிட்ட கேட்டேப்பா செய்ப்பா. அதே போல நமக்கும் நல்லா கவனிங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை கொடுக்கப்பட்டிருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரையும் கடவுள் வெறும் கையராய் அனுப்புறது கிடையாது. இந்த உலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாநிலரும் ஏதேனும் ஆண்டவருடைய ஆசையை வச்சு பிள்ளைங்க கொண்டு வருதுங்க. அது ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க. நான் சமீபத்தில் நான் என்ன பண்ணணும், நான் அப்போ இருக்கும்போது நான் அப்புறம் மெத்தப்பட்டு மேதா மாதிரி ஒரு பந்தா பண்ணுவேன். நான் அப்போது ஒரு என்னுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தன், அவன் சின்ன பையன்தான், அதிகமாக ஒரு 10-12 வயசு இருக்கும், சின்ன பையன்தான். அவன் என்கிட்ட சொன்னான். நான் அவன்கிட்ட கேட்டேன், 11 ஆச்சு, எங்கடா படிக்கிற அப்படின்ன. ஃபாரின்ல படிக்கிறேன் அப்படின்னா. ஃபாரின்லையா? எப்படா ஃபாரின் போனேன், எனக்கு தெரியாது, எனக்கு எப்போ போனேன் கேட்டேன். ஃபாரின் படிக்கிறேன், எங்கே படிக்கிற? இதோ ஊர் பேர் சொன்ன, பக்கத்தில் ஊர் சொல்லிட்டு இங்கே தான் படிக்கிறேன் அப்படின்னா. டேய் இது ஃபாரினா அப்படின்னா. ஆமாம், எப்பட்றா? அந்த நாடுக்கு இந்த நாடு ஃபாரின்னு, இந்த நாடுக்கு அந்த நாடு ஃபாரின்னு. உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு இங்கே தானே ஃபாரின்னு அவன் சொல்கிறான் பாருங்க. கடவுளே, ஏன் சொல்கிறேன்னா, ஏதோ இது ஒரு திறமைன்னு சொல்ல வரல நான், இருந்தாலும் அவன் பேச்சு திறனை பாருங்க, அதுக்கு சொல்கிறேன். கடவுள் ஒரு திறமையை கொடுத்து தான் அனுப்புகிறாருங்க கடவுள் நம்ம எல்லாரையுமே. எனவே அப்படி ஆண்டவர் கொடுத்த தூய ஆவியார் நமக்கு கொடுத்த அருளையும் கொடைகளையும் கனிகளையும் அந்த ஆண்டவருடைய ஆசையும் நாம் பொது நன்மைக்காக பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு அபரிமிதமான ஆண்டவருடைய ஆசை இன்னும் கிடைக்கும். நமக்கு இன்னைக்கு முதல் வாசகம், இந்த 2ஆம் வாசகம் அதான். இன்னைக்கு கடவுளுடைய ஆவியார் ஒவ்வொருவர் மேலும் செயல்படுவது பொது நன்மைக்காகவே. பரவச பேச்சு பேசுவதாக இருக்கட்டும், பிணித்திருக்கிற அதுவாக இருக்கட்டும், அருள் அடையாளம் செய்கிற அதுவாக இருக்கட்டும், வல்ல செயல் செய்கிற அதுவாக இருக்கட்டும், ஞானம் நிறைந்த பேச்சாக இருக்கட்டும், பரவச பேச்சாக இருக்கட்டும், சரிங்களா, பகுத்தறியும் ஆற்றலாக இருக்கட்டும், அனைத்தும் நமக்கு ஏன் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா பொது நன்மைக்காக. அந்த 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 ஆண்டோடைய ஆசிரியை கொண்டு முன்னால் முடிஞ்சா ஒரு 4 ஆன்மாவே ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு ஒரு தப்பான வழியில போறோம்னா அந்த அறிவை பயன்படுத்தி நல்ல வழியில கொண்டு போய் நல்ல பிள்ளையான மாற்று. இவ்வாறு செய்கின்ற பொழுது மீண்டுமாக சொல்லுகிறேன், ஆண்டவருடைய திருக்கரத்தால் நமக்கு கிடைக்கும் ஆசி அநேகம் அநேகம் அநேகம்.
அடுத்த நாள் சந்திப்போம்.